அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கியத்திற்கு வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவு தலைப்பு 3ல் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ராவணகாவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இது ஆ பகுதி இலக்கியத்தில் 3வது தலைப்பாக வந்திருக்கும். இதில் பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து கம்பராமாயணம் ராவணகாவியம் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கனாவே உங்களுக்கு ரிவிஷன் ஆகிட்டு வரும். முதல் தலைப்பு பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2ல் ராவணகாவியம். இது புதிய புத்தகத்திலிருந்து. ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி என்றவர் பேரறிஞர் அண்ணா. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கோர்வை, கோவை, இதனுடைய வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கோன்னு வரும். அந்த சொல்லோட பகுதியாக வரும். கட்டளையாக வந்தால் அதை வேர்ச்சொல்னு சொல்லுவோம். தனித்தமிழ் பெருங்காவியம் ராவணகாவியம் தோன்றிய காலம் எந்த காலம்னு பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு. ராவணகாவியத்தின் நூல் அமைப்பு என்ன? இதில் 5 காண்டங்கள், 3100 பாடல்களை கொண்டது ராவணகாவியம். ராவணகாவியம் யாரால் எழுதப்பட்டது? புலவர் குழந்தை அவர்களால் எழுதப்பட்டது. ராவணகாவியத்தின் 5 காண்டங்கள் என்னென்ன? தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்கள் கொண்டது ராவணகாவியம். யார் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை திருக்குறளுக்கு 25 நாட்களுக்கு உரை எழுதினார்? அது யாருடைய வேண்டுகோளுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க. ராவணகாவியத்தில் முதன்மை நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் ஆவார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் போன்ற நூல்களை இயற்றியவர் இவர். ராவணகாவியம் இல்லாமல் யாப்பதிகாரம், தொடையதிகாரம் போன்ற நூல்களை இயற்றியவர் ஆவார். அடுத்தது கம்பராமாயணம். இது 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள். கம்பனை பற்றி பாரதியார் சிறப்பித்த வரிகள் என்ன? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற வரி. கம்பராமாயணத்தில் ஆற்றுப்படலத்தில் சிறப்பிக்கப்பட்ட ஆறு சரையு நதி. சரையு ஆறு தான் ஆற்றுப்படலத்தில் சிறப்பிக்கப்பட்ட ஆறாகும். எந்த நாட்டில் வறுமையில்லை, கொடையில்லை, பொய்மையில்லை, அறியாமை இல்லை என்று கம்பர் கூறுகிறார்? அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கோசல நாடாகும். ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவம் கொண்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன் ஆவான். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் எந்த பெயரில் வழங்கினார்? அவர் கம்பர் கம்பராமாயணத்திற்கு இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் ஆகும். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? இது 6 காண்டங்கள் உள்ளன. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம்? சுந்தரகாண்டம் பார்த்தீங்கன்னா 5வது காண்டம். அதே மாதிரி அந்த காண்டங்கள் என்னென்ன, அதில் ஒரு பர்டிகுலர் காண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படிங்கிற கேள்விகள் அடிக்கடி கேட்கப்பட்டுள்ளது. ராமாவதாரம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ராமாவதாரம் பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. கம்பரின் ஊர் எது? கம்பர் பிறந்தூர் பார்த்திங்கன்னா திருவழுந்தூர். இது சோழ நாட்டில் இருந்தது. கம்பர் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார்? கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறார். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் ஆவார். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று போற்றப்படுபவர் கம்பராவார். கம்பர் இயற்றிய மற்ற நூல்கள் என்ன? சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழுக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது, இதெல்லாம் கம்பர் இயற்றிய மற்ற நூல்களாகும். கம்பராமாயணம் இது 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து கேள்விகள். யாவரும் கேளீர், தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி. சிறியோரை இகழ்தல் இளமே, அந்நற்பண்பின் மலர்ச்சி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, தமிழ் பண்பின் தொடர்ச்சி. ராமன் அன்பிற்கு எல்லைகள் இல்லை என்பதற்கு உதாரணம் யாவை? அதற்கு வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், எதிரியின் தம்பி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உதாரணங்கள்லாம் ராமன் அன்பிற்கு எல்லைகள் கிடையாது என்பதை உணர்த்துகிறது. அமலன் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமனாகும். இளவல் அப்படின்னு அதனுடைய பொருள் தம்பி. நளிர்கடல் என்பதன் பொருள் குளிர்ந்த கடல்.
பாறை உடலுக்குள் பஞ்சு நெஞ்சம் கொண்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன் ஆவான். வேடுவர் தலைவன் யாருன்னு பாருங்க குகன் ஆவார். யாரை ராமன் உடன் பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார்? யாரைன்னு பார்த்தீங்கன்னா குகனைத்தான் உடன் பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார். ராமன் கங்கையை கடக்க உதவியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன் ஆவான். யார் ஏவலுக்கு ஏற்று ராமன் பணிபுரிவேன் என்று கூறினார்? குகனின் ஏவலுக்கு ஏற்று தான் ராமன் பணிபுரிவேன் என்று கூறினார். துன்பு என்பதன் பொருள் துன்பம். உன்னேல் அப்படின்னு அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணாதே. யாருடன் சேர்ந்து ஐவரானோம் என்று ராமன் கூறினார்? குகனோடு சேர்ந்து ஐவரானோம் என்று கூறினார். குகன் வருந்த காரணம் என்ன? ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவார் என்று குகன் வருந்தினான். ராவணன் சீதையை சிறையெடுத்த போது தடுத்து சண்டையிட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கழுகுவேந்தன் சடாயு ஆவான். ராமன் யாரை தந்தையாகவே கருதி அவனுக்கு இறுதிச் சடங்குகளை செய்தார்? கழுகுவேந்தன் சடாயுக்கு தான் ராமன் அவருடைய தந்தையாக கருதி இறுதிச் சடங்குகளை செய்தார். ராமன் தந்தையின் நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கழுகுவேந்தன் சடாயு ஆவார். ராமன் இறுதிச் சடங்கிற்கு பயன்படுத்திய மரங்கள் என்ன? அந்த இறுதிச் சடங்கிற்கு கரிய அகில்கட்டைகள் மற்றும் சந்தனக்கட்டைகளை பயன்படுத்தினார். ராமன் யாரிடம் தாயிடம் காட்டும் அன்பினை காட்டினார்? சபரி. ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ள செய்தவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி ஆவார். ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியும் கொண்டவள் சபரி ஆவார். ராமன் யாரிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் ஏதுமின்றி நலமுடன் இருந்தாயா என்று விசாரித்தார்? யாருடன் பார்த்தீங்கன்னா சபரியிடம். அனகன் என்பதன் பொருள் ராமன். உவா என்பதன் பொருள் அமாவாசை. உடுபதி என்பதன் பொருள் சந்திரன். அறங்கள் அனைத்தையும் நிலைபெறச் செய்ய யார் இணைந்து இருந்தார்கள்? ராமன் மற்றும் சுக்ரீவன் இணைந்துதான் அறங்கள் அனைத்தையும் நிலைபெறச் செய்ய இணைந்து இருந்தார்கள். ஆசையை அறவே அளித்த சிந்தனையான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமனாவார். வானர தலைவன் சுக்ரீவன் ஆவான். செற்றார் என்பதன் பொருள் பகைவர். கிளை என்பதன் பொருள் உறவினர். ராமன் யாரை இனிய உயிர் நண்பன் என்றார்? சுக்ரீவனை. ராவணனிடம் சீதையை கவர்ந்தது தவறு என்று கூறியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடணன் ஆவார். வீடணன் யாரிடம் அடைக்கலம் வேண்டினான்? ராமனிடம் அடைக்கலம் வேண்டினார். ராமன் இலங்கை அரசை யாருக்கு உரிமையாக்கினார்? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடணனுக்கு, அதாவது விபீஷணனுக்கு. ஆணை சக்கரத்தை உடையவன் ராமன். ஒளி பொருந்திய பற்களை உடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரக்கர்கள் ஆவார்கள். இலங்கை அரசாட்சி எங்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அழகான கடல் நடுவே இருந்தது, ஆழமான கடல் நடுவே இருந்தது. மேருமலையை சுற்றி வருபவர் யாருன்னு பாருங்க கதிரவன். கதிரவனின் மகன் தான் சுக்ரீவன் ஆவார். ராமன் யாருடன் சேர்ந்து அறுவனானார்? குகனுடன் சேர்ந்து ஐவரானார். சுக்ரீவனுடன் சேர்ந்து அறுவரானார். ராமன் யாருடன் சேர்ந்து எழுவரானார்? வீடனன் உடன் சேர்ந்து தான் எழுவன். அதாவது 5வது யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன், 6வது சுக்ரீவன், 7வது வீடனுடன் சேர்ந்து எழுவரானார். இலக்கண குறிப்பு: உளது இடைக்குறை, மாதவம் உரிச்சொற்றொடர், தாழ்கடல் வினைத்தொகை, செற்றவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர், நுந்தை நும் தந்தை என்பதன் மருவு ஆகும். பல்வேறு விதமான பண்புகளை பாத்திர அமைப்பாக கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ஆகும். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பராவார். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமவதாரம். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கம்பனின் கவியின் காரணமாக என்னவென அழைக்கப்படுகிறது? கம்ப ராமாயணம் என அழைக்கப்படுகிறது. அயோத்திய காண்டம் அது குகனை பற்றி பேசுகிறது. ஆரண்ய காண்டம் சராயு, கிட்கிந்தா காண்டம் சுக்ரீவன், யுத்த காண்டம் வீடனன். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. எந்த காண்டத்தில் யாரை பற்றி பேசியதுங்கிறது. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு. கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் கம்பர். மக்கள் இலக்கியம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ஆகும். அடுத்த இது பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து உழவரின் சிறப்பு. இது கம்பர் ரிலேட்டடாக இந்த லெசன் இருக்கும். மேலி பிடிக்கும் கை
வேல்வேந்தர் நோக்கும் கை என பாடியவர் கம்பர். கம்பர் பிறந்தூர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறை அருகில் சோழநாடுன்னு பார்த்தோம். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. கம்பரின் தந்தை பெயர் என்ன? கம்பரோட தந்தை பெயர் ஆதித்தன் என்பதாகும். கம்பனின் சிறப்பு என்ன? கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதெல்லாம் அவருடைய சிறப்புகளாகும். கம்பர் இயற்றிய வேறு நூல் கம்பராமாயணம், சடகோர அந்தாதி, ஏர் 70, திருக்கை வழுக்கம், சிலை 70 போன்ற நூல்களாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருந்து கம்பராமாயணம். இதில் என்னென்ன காண்டங்கள்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6 காண்டங்கள். போது என்றால் அதன் பொருள் பார்த்தீங்கன்னா மலர். அந்த 6 காண்டங்கள் கம்பராமாயணத்தில் என்னென்ன? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டம், அயோத்திய காண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த 6 காண்டங்களையும் வரிசைப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். காண்டம் என்றால் அது பெரும் பிரிவை குறிக்கும். படலம் என்றால் கம்பராமாயணத்துல உட்பிரிவை குறிக்கும். சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. கம்பர் ராமாயணத்தில் எந்த நதியின் வளத்தை பற்றி குறிப்பிடுகிறார்? சரையு ஆற்றை பற்றி குறிப்பிடுகிறார். கதை மாந்தரின் வடசொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ் படுத்தியவர் கம்பராவார். தாதகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணமாகும். தாதக சோலைதோறும் சண்பக காடுதோறும் என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகாண்டம். கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டமாக உள்ளது? 5ஆவது காண்டமாக உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புத்தகம் 9ஆம் வகுப்பிலிருந்து கம்பராமாயணம். உலகம் யாவையும் தாமுள வாக்களும் என்று வரியை பாடியவர் கம்பர். குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக விளங்கியவர் கம்பராவார். கவிச்சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் கம்பராவார். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் உள்ளன. கம்பராமாயணத்தில் 5ஆவது காண்டம் என்ன காண்டம்னு பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டமாகும். அடுத்தது கம்பராமாயணம் தொடர்பாக பழைய தமிழ் புத்தகம் 10ஆம் வகுப்பு தமிழிலிருந்து கேள்விகள். அயோத்தி நாட்டு மன்னன் யாருன்னு பாருங்க, தசரதன். கங்கை கரையில் ராமன் யாரை சந்தித்தார்? குகனை சந்தித்தார். சிரிங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் தான் குகனாவான். ராமனை காண குகன் எடுத்து சென்றான். எந்த பொருட்களை எடுத்து சென்றான் பார்த்தீங்கன்னா தேனும் மீனும். எயினர் என்பதன் பொருள் என்ன? எயினர் என்பது வேடரை குறிக்கும். குரிசில் என்பதன் பொருள் தலைவன். ராமபிரானின் வில்லின் பெயர் கோதண்டம் என அழைக்கப்பட்டது. கடிது என்பதன் பொருள் விரைவாக. நுதல் என்பதன் பொருள் நெற்றி. அமலன் என்பதன் பொருள் ராமன் தான் அமலன் என்று போற்றப்படுகிறார். அமலன்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா குற்றமற்றவன் என்பதாகும். கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளர். கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. இது ஒரு முக்கியமான கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. கம்பர் சடையப்ப வள்ளலை எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சிறப்பித்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. கம்பரின் பெருமையை உணர்த்தும் தொடர்கள் என்னென்ன? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், கல்வியில் பெரியவர் கம்பர், விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன். தமிழுக்கு கதி கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறளை குறிக்கும். அப்போ தமிழுக்கு கதி எனும் அழைக்கப்படும் 2 நூல்கள் திருக்குறள் மற்றும் கம்பராமாயணமாகும். குகப்படலத்தின் வேறு பெயர் என்ன? கங்கை படலம் என்பதாகும். குகப்படலம் எத்தனையாவது படலம்? கம்பராமாயணத்தில் குகப்படம் பார்த்தீங்கன்னா 7ஆவது படலமாக உள்ளது. நாவை என்பதன் பொருள் படகு. இந்து என்பதன் பொருள் நிலவு. உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பனின் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பகுதி இலக்கியத்தில் கம்பராமாயணம் ராவணகாவியம் தொடர்பான
முக்கியமான செய்திகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதை உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.